வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இதில் நம்பி போய் ஏமாந்த நடிகைகள், கயல் நடிகை வெளிநாட்டுகள் பறந்ததன் பின்னணி என்ன, உத்தரவாதம் கொடுத்த காவி கட்சியின் வேல் பிரமுகர் அப்படின்னு இன்றைக்கி ஜூவியில் ஒரு செய்தி வெளியாக இருக்குது. தொடர்ந்து பிஜேபியில் நாங்கள் தமிழ்நாட்டை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுடைய கொள்கையை இங்கே மக்களுக்கு புரிகிறபடி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு காவி கட்சி நம்புது. ஏன்னா அதற்காக தான் ஏற்கனவே நிறையா நடிகைகள்லாம் வந்தாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, பிஜேபியில் வந்த உடனே எல்லோரும் தங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும், கௌதமி அவர்களாகட்டும், காயத்ரி கிராம் ஆகட்டும், இவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க. 2 பேருமே இப்போ அதிமுகவில் இருக்காங்க. அதையும் தாண்டி பிஜேபிக்கு நம்பி வந்த விஜயதாரணி அவர்களுக்கு எம்எல்ஏவாக இருந்தாங்க. விளவங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து பிஜேபியை நம்பி வந்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அவங்களே சொல்கிறாங்க, ஏதாவது பதவி கொடுங்கப்பான்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்படி பல்வேறு நடிகைகள், ஏன்னா நடிகைகள் வந்தாங்கன்னா தங்களுடைய கொள்கைகள் இன்னும் மக்களிடம் சென்று சேரும் அப்படின்னு காவி கட்சி நினைக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ரவுடிகள் பட்டியலில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பிஜேபியில் சேர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் அவங்க முறைகேடு, இப்படி பல்வேறு முறைகேடுகள் பிஜேபியை நோக்கி வந்தது. ஆனால் நாங்கள் தான் உலகத்திலே உலகமாக யோக்கியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவில் நடக்கக்கூடியது என்ன? கட்டிங் வாங்கிறதுலேருந்து, அதாவது ஆட்சியிலேயே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இவங்க ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு 10 பேரும் அவங்க ஆதரவாளர்கள் ஒரு 2-3 பேரை வச்சுக்கிறாங்க. அவங்க சமூக ஊடகங்களில் ஒரு வார் ரூம் ஏற்படுத்தி பிஜேபி தான் பெரிய இது, ட்ரம்ப்பே டெய்லி ஃபோன் பண்ணி மோடிக்கிட்ட என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு இவர்கிட்ட விவாதிக்கிறாரு. அப்படி இந்தியா உலகம் முழுக்க இன்றைக்கி மோடி அவர்கள் எங்கே போனாலும் பாராட்டு அப்படின்னு அவங்க தன்னுடைய சமூக வளங்களை இப்போ பாரத் மாதா கி ஜெய்ன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் இந்தியாவில் இருக்காங்க, நம்மளாம் வேறு யாருன்னு நினைக்கிறேன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு இந்த 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 செய்தி ஏன் வருது? உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொங்கல் விழா டெல்லியில் நடந்தது. அதில் நம்ம ஒன்றிய அமைச்சர் வீட்டுடைய அதில் பார்த்திங்கன்னா நடன இயக்குனர், ஒரு நடிகை எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எதுக்குங்க இவங்கெல்லாம் ஏன் கலந்துக்கிறாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது, இல்லைங்க அவங்க கட்சி கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்கர், குடியரசு துணைத் தலைவர் தன்கரை போய் ஒருத்தர் சந்திக்கும் போது, இல்லைங்க அவங்க கட்சியில் சேர போகிறாங்க. அப்போ நிறைய பேர் கேட்கும்போது, இல்லைங்க திமுக நடிகர்லாம் இருக்காங்க. அதேமாதிரி அதிமுகவிலையும் இப்போ கௌதமி அவர்களாகட்டும், இவங்களாகட்டும், காயத்ரி கிராம்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு ஆள் வேணும்ல, பிஜேபிக்கு ஆள் வேணும்ல. ஏங்க குஷ்பு இருக்காங்களேன்னா, இல்லைங்க குஷ்பு போன தேர்தலே பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் அண்ணாமலை இருந்தார்ல, போன பார்லிமெண்ட்டில் வரல. அப்போ வேறு யாராவது இருக்கு, நமிதாலாம் இருக்காங்களேன்னா, இல்லை அவங்களுக்குலாம் தமிழ் சரியாக பேச வராது, நம்ம பக்காவாக இந்த தடவை பிஜேபியுடைய கொள்கையை புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் பண்ணிய வேலை. அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. என்ன வேலை? ஜூவியில் போட்ட கட்டுரை, காவி கட்சியில் உயரிய அங்கீகாரத்தை பெறப்போகிறார் என பலராலும் அனுமானிக்கப்பட்ட கயல் நடிகை திடீரென வெளிநாட்டுக்கு பறந்து விட்டார். கட்சி சார்பில் எல்லாவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு ஓகே ஆன நிலையில், அரசியல் என்றே நமக்கு சரிப்படுமா, தேவையற்ற சங்கடங்களை கொடுத்து விடுமா என தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் விதமாக தனிமை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாராம் கயல் நடிகை. ஏற்கனவே காவி கட்சியை நம்பி போன நடிகைகளுக்கு பெரிய அளவில் வெளிச்சம் இல்லாத நிலையில் தனக்கும் அந்த கதி ஆகிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறாராம். எல்லா விதமான உறுதிமொழிகளையும் கேட்டு பெற்ற பிறகே கட்சியில் ஐக்கியமாக வேண்டும் என நினைக்கிறார். அம்மணியை கட்சிக்கு கொண்டு வர தீவிரமாக மெனக்கெடும் காவி கட்சியின் வேல்புள்ளி, மேலிடத்தின் ஆசிக்கு நான் கேரண்டி என நம்பிக்கை வளர்க்கிறாராம். இதான் செய்தி. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இருக்குது. இப்போ பிஜேபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோஷ்டி. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோஷ்டி. இதில் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது ஒரே கோஷ்டி தான், மற்ற கோஷ்டிலாம் இருக்கும். பட் அண்ணாமலை அவர்கள் தான் இன்றைக்கி அவர் மட்டும்தான். ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், அவர் நம்ம என்னென்ன பண்ணார் எல்லாத்தையும் சொல்லிட்டு, வீடியோ ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம். இப்படி போயிட்டு இருக்கும்போது குஷ்பு அவர்களுக்கு பதவி ஒன்று மகளிர் ஆணையம், அதுவே லேட்டாக கிடைச்சதுக்கு அண்ணாமலை தான் காரணம். அதேமாதிரி தமிழிசை அவர்களை அமித்ஷா கண்டித்தது காரணம் அண்ணாமலை தான். வானதி சீனிவாசன் ஆகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாரையும் ஒரு எல்லையில் வச்சுருந்தார். குறிப்பாக அவர் லண்டனுக்கு படிக்க போகும்போது கட்சி 1 இன்ச்சு கூட வளரக்கூடாதுங்கிறதுக்காக எச் ராஜாவை தலைவராக நியமிச்சுட்டு போனார். அதிலிருந்தே தெரியும் அண்ணாமலை பிஜேபி எப்படி கைக்குள்ளே வச்சுருந்தாருன்னு. உங்களுக்கு தெரியும், அமர் பிரசாத் ரெட்டி நிறைய அவருக்கும் நிறைய ஆதரவாளர்கள்லாம் இருந்தாங்க.
அந்த ஆதரவாளர்கள் வெளியில் போய் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதுசாக கட்சிக்கு வந்தவங்களை எந்த அளவுக்கு பிஜேபி வச்சுருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஜயதாரணி அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ புதுசாக வரக்கூடிய நடிகை ஏன் இந்த அளவுக்கு அவங்கள கூட்டு வர பிஜேபி முயற்சிக்குது? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேல்புள்ளி முயற்சிக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க மேலிடத்தில் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் நம்ம வந்து நிறையா முகம் தெரிந்த ஆட்கள் வேணும். மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கூட்டம் வரமாட்டேது. அதுவும் அமித்ஷா மோடியும் வந்தால் மக்கள் பாதியிலேயே பணத்தை வாங்க தான் குறியாக இருக்காங்க. அப்புறம் ஹிந்தி பேசுகிறது புரியல, எல்லாம் வச்சு போயிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ ரஜினி, கமல் இவங்களோடலாம் நடித்த ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் இருந்தால் அவங்க வந்து நமக்கு வந்து தேர்தலில் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கட்சியோட கொள்கையை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் தாங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பல வேலை பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், பிஜேபியில் இந்த நடிகை நான் சேர்த்தேன், அவர் அதை சேர்த்தேன். கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் கேட்கலாம் கட்சிக்கு உறுப்பினர் எப்படிங்க சேருவாங்க பிஜேபிக்குன்னு. அது கரெக்டு, தமிழ்நாட்டில் இவங்க கொள்கை இருந்தால் யார் சேருவா? அதனால் இப்படிலாம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எந்தளவுக்கு ஆக போகுதுன்னு தெரியல. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், அந்த அவர்கள் வந்து அந்த நடிகை வெளிநாட்டிலிருந்து திரும்பிய பிறகு ஐக்கிய அங்கீகாரம் என மீடியா வெளிச்சத்தில் நனைவார் என்கிறார்கள் விவரப்புள்ளிகள் அப்படின்ட்டு மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே அப்படின்னு போட்டு அதை முடிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியோட நிலைமை என்ன தமிழ்நாட்டில்? அதாவது என்னென்னா, மொத்தமே இருக்கிறது ஒரு 10 பேர். கேட்டால் நாங்கள் தான் 14-15% வாக்கு வங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரான நிலையை எடுக்கக்கூடியவர்கள், தமிழர்களுக்கு நிதி கொடுக்காங்க. இதெல்லாம் திமுக அழகாக, அதாவது மறுபடியும் சொல்கிறோம்னா, மோடி, அமித்ஷா இருக்கும் வரை திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை. திமுக எவ்வளவு மோசமாக ஆட்சி நடத்தினாலும் சரி, என்ன விதமான திட்டங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தினாலும் சரி, இன்றைக்கி ஏதாவது ஒன்று திமுகட்ட கேட்டிங்கன்னா ஈஸியான ஒரே வழி பாசிச பாஜக. அதற்கேற்றார் போல் பிஜேபி பண்ணுற வேலை இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடையாக இருக்கலாம். இப்போ மகாராஷ்டிராவில் இந்திக்கு வெளுத்து விட்டாங்கல்ல, தமிழ்நாட்டில் நம்ம வெளுக்காமல் இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த செய்தி வந்து இன்றைக்கி ஜூவி போட்டது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. ஏன்னா பிஜேபியில் செய்தியே வரல. பிஜேபி ஏதாவது பேசுங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. எடப்பாடி பற்றியும் திமுக பற்றி பேசுகிறீங்க, எங்களை பற்றி பேசுங்க, ஏன்னா நாங்கள் வந்து அந்தளவுக்கு பாரத மாதாவின் புதல்வர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை பற்றி பேசுவது கடமை. ஒருவேளை அந்த நடிகை வந்தால் அநேகமாக பிஜேபி வந்து புத்துணர்வு போயிடும், ஏன்னா அவங்களுடைய கொள்கை மக்கள்கிட்ட போய் இன்னும் சரியாக சேரல அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், கௌதமி அவர்கள் இவங்க கட்சியில் இருந்து கௌதமியை ஏமாத்தினது இவங்க கட்சியில் இருக்கவங்க தான். அதனால தான் கோபமாக வந்துட்டாங்க. இந்த கட்சியில் சேர்ந்தேன் கொள்கைக்கு பரப்பலான்ட்டு, ஆனால் எனக்கே அல்வா கொடுக்கறக்கூடிய கட்சியாக இருக்குது அப்படின்ட்டு அதிமுகவுக்கு போனாங்களா? காயத்ரி ரகுராம் போகும்போது பேசின வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அந்த அளவுக்கு கட்சியை டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டார். எஸ்வி சேகர் பிஜேபி வாய்ப்பே இல்லைன்ட்டார். அண்ணாமலை இருக்க வரைக்கும் கட்சியே உருப்படாதுன்ட்டு போயிட்டார் அவர். பார்த்தீங்களா? அதாவது அண்ணாமலை இருக்கும்போது கட்சி வளர்ந்தது, மாற்றுக்கருத்தில் நமக்கு. ஆனால் என்னென்னா பல சச்சரவுகள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. விஜயதாரணி அவர்களுக்கு வந்து அண்ணாமலை பிடிக்குமா? அண்ணாமலைக்கு உங்களுக்கு பதவியே கொடுக்கல. வானதி அவர்களுக்கு அண்ணாமலை பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போ வந்து நான் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இருக்கிறதுன்ற அர்த்தம். ஏன்னா அக்கா தம்பிம்பாங்க யார், தமிழிசையும் அண்ணாமலையும். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நிறையா நடிகைகள் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டை தொலைச்சி ஏமாந்தது தான் மிச்சம், எதுவும் பொறுப்பெல்லாம் கொடுக்கல. தன்னையும் ஏமாற்றி விடுவார்களோ என்ற பயம், அச்சம் இருக்கிறது நியாயம்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் சொல்ல முடியல. பிஜேபியோட நிலைமை தமிழ்நாட்டில் அப்படித்தான் இருக்கிறது. அவங்களுடைய கனவு என்ன? அடுத்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இப்போ ஆட்சிக்கு வந்து ரோட்டில் நிற்கிறோம், அடுத்த ஆட்சிக்கு வந்தான்னு கேட்குறீங்க. இதில் தமிழ்நாட்டில் வேறு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பிஜேபியை எந்த விதத்திலும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கவே மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.